இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் ஹாய். ஏ சௌமியா, என்னது இந்த ஆபீஸ் பக்கம் வந்திருக்க? சித்தப்பா ஆபீஸ்ல இல்லையே, சைட்டுக்குள்ள போயிருக்காரு. இல்ல, நான் அப்பாவை பார்க்க வரல. ஓ, பிரபு கூட ஆபீஸ்ல இல்லையம்மா? நான் கதிர் சாரை பார்க்க வந்திருக்கேங்க. கதிர் சாரா? அது எப்போல இருந்து? அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டியூஷன் எடுத்தாரு. ஓ, அப்படி சாரா டீச்சர். ஓகே ஓகே. இந்த நேரம் பிஸியா இருப்பானம்மா. என்ன விஷயமா பார்க்க வந்திருக்க? இல்ல, எக்ஸாம் வருது. பாடத்துல சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. அதான் அவர்கிட்ட போயிட்டு கிளியர் பண்ணிட்டு வரலான்னு வந்தேன். ஓ, அவன் கேபின்ல தான் இருக்கான், போய் பார்த்துட்டு போ. சரி. சௌமியா படிப்புல காட்டுற ஆர்வத்தை பார்த்தா இந்த வருஷம் ஸ்டேட் ஃபர்ஸ்டே வந்துருவா போல இருக்க. நீயும் என்ன பார்க்க வர மாட்டேங்கிற. நான் போன் பண்ணாலும் நீ எடுக்க மாட்டேங்கிற. அதான் வந்தேன். சௌமியா, நிறைய வேலை இருக்கு சௌமியா. வேணும்னேவா போன் அட்டெண்ட் பண்ணாம இருக்க போறேன்? இப்ப பேசுறல, இதுக்கு உனக்கு டைம் இருக்குல்ல. அதே மாதிரி போன் அட்டெண்ட் பண்ணி அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லியாச்சும் வைக்கலாம்ல. போன் அட்டெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு அப்படி என்ன உனக்கு வேலை இருக்குன்னு எனக்கு தெரியலப்பா. சரி, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நான் ஈவினிங் கோவிலுக்கு வரேன். ஓ, போ, அங்க பேசிக்கலாம். யாரு நீ? கோயிலுக்கு? நம்பிட்டேன். இந்த டாக்குமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி மெயில் பண்ணு. ஓகே சார். ஓகே. விக்னேஷ், வேளச்சேரி ஃபைல் எங்க இருக்கு? கதிர்கிட்ட இருக்கு. கதிர் எங்க இருக்கான்? அவன் கேபின்ல தான் இருக்கான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னதான் கேக்குறேன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சித்தப்பா, நான் தான் வர சொன்னேன். கதிர் சார், சௌமியாக்கு எக்ஸாம் டைம். ஏதாவது டவுட் கேட்டா சொல்லி கொடுங்க. ஓகே? ஓகே சார். டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். நான் கிளம்புறேன். கதிர், இதை டாக்குமெண்ட்ல சைன் பண்ண சொன்னீங்களே, அதை எடுத்துக்கிட்டு என் கேபினுக்கு வந்துருங்க. ஓகே சார். ஓகே. சௌமியா, 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 சௌமியா. என்னங்க, என்ன ஆச்சு? எத்தனை தடவை உனக்கு சொல்றது? அவ எங்க போறா, என்ன பண்றான்னு பாக்குறதோட என்ன வேலை உனக்கு?
ஆமா, எதுக்கு அவளை வெளியில அனுப்புற? இல்லங்க, அவ படிக்கணும்ல. இழிச்சா, அவ எங்க படிக்கிறா? படிக்கிற மாதிரி நடிக்கிறா அவ. அந்த குப்பத்து பையனை பாக்குறதுக்காக இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்திருக்கான். நான் எதையும் சாதாரணமா எடுத்துக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்காள் அவ. இனி அவளை என்ன பண்ற பாரு. இனி அவனை பாக்குறதுக்கு போனான்னு தெரிஞ்சது 1-2 வெட்டுவேன். ஏய், என்னடி நடிச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ பண்ற காரியத்துக்கு நான் தாண்டி தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். உனக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே வராதா? இத பார், நீ நினைக்கிற மாதிரி அந்த பையனை கனவுல கூட கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியும்ல. வெட்டி போட்டாலும் போடுவாரே தவிர அவனுக்கு உன்னை கட்டி கொடுக்க மாட்டாரு. அவனை மறக்கிறது தான் உனக்கும் நல்லது. இனிமே வீட்டை விட்டு வெளியில போன உன் காலை உடைச்சிட வேண்டி. சொல்லு சௌமியா. கதிர், நீ கொஞ்சம் அர்ஜென்ட்டா வீட்டுக்கு வரணுமே. என்ன விளையாடுறியா? திடீர்னு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்ற? எனக்கு நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நீ உடனே வீட்டுக்கு வரணும். விளையாடாத சௌமியா, போன வை. ஏன் போனையே கட் பண்றியா? உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? டியூஷன் போயிட்டு இருந்த வரைக்கும் பிரச்சனையே இல்லாம இருந்துச்சு. எந்த டவுட் வந்தாலும் கேட்டு கிளியர் பண்ணிடுவேன். இப்ப யார்கிட்ட டவுட் கேக்குறதுனே தெரியல. நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் வேற வருது. ஏதாச்சும் சந்தேகம்னா ஆபீஸ்க்கு போய் கேட்டுன்னு வந்துரு. ஆபீஸ்க்கு போனாதான் அப்பா திட்டுறாரே ஆபீஸ்க்குலாம் வரக்கூடாதுன்னு. அப்போ வீட்டுக்கு வர சொல்லி சந்தேகம் கேளு. நான் கால் பண்ற நேரமெல்லாம் தான் பிஸியா இருக்கேன்னு சொல்றாரே. இப்ப கூட வர சொன்ன, வேலை இருக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவேணும் தான் பயமா இருக்கு. கதிர், உன்னை எப்படி வர வைக்கிறேன்னு பாரு.